ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வயஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பன்னீர் பிரியாணி வந்துட்டு சுவையாக எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நம்ம வந்துட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா 2 காரத்துக்கு ஏற்ற மாதிரி, அதுக்கப்புறம் கொத்தமல்லி, பன்னீர், அதுக்கப்புறம் ப்ரெட் ஸ்லைசஸ் இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணி பன்னீரையும் ப்ரெட்டையும் வந்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டு தனியாக எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் இப்போ பட்டை, லவங்கம் எல்லாம் தேவையான கரம் மசாலாலாம் போட்டுட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதக்கிட்டு, அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா, தக்காளி எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி எல்லாமே இதில் புதினா ஆட் பண்ணால் இன்னும் நல்லா டேஸ்ட் இருக்கும். பட் என்கிட்ட புதினா இல்லைன்றதுனால வெறும் கொத்தமல்லி மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் வந்துட்டு சேர்த்துக்கோங்க, புளிப்புக்கு நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட் க்ரம்ஸ், அந்த ப்ரெட் ஸ்லைசஸ் அண்ட் தென் பன்னீரையும் இதில் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பட்டாணி நான் ஆல்ரெடி வேக வச்சு இருந்தேன், அதையும் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் எடுத்துருக்கிறதுனால 2 கப் தண்ணி இதுக்கு பாஸ்மதி ரைஸ்க்கு ஊற்றிருக்கேன். அதுக்கப்புறம் அரிசி போட்டு நல்லா தம் போட்டு எடுத்தோன்னா சுவையான பன்னீர் பிரியாணி ரெடி. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.